கிட்டி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ கிட்டி, நீ கலக்கிட்ட. ஆமா, இப்ப எதுக்காக இப்படி சொல்ற ஹனி? ஏன்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கவிதை படிக்கிற மாதிரியே இருக்கு. நீ பேசுவ பாத்தியா, அப்போ எனக்கு கவிதை கேக்குற மாதிரியே இருக்கும். தேங்க்யூ ஹனி. என்ன மாதிரி மோட்டிவேஷன் தான் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு நாளைக்கு காம்படிஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அப்படியா? உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நாங்க இப்பவே உன் வீட்டுக்கு வந்துடுறோம். இந்த கண்ணா சார் இருக்காருல, அவர் எப்ப வேணாலும் எதை வேணாலும் எங்க வேணாலும் வச்சிருவாரு. நாங்க வந்துட்டோம். ஹலோ கிட்டி, உன்னை மோட்டிவேட் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிம்பிளா? என்ன? சிம்பிள் சிம்பிள். நாளைக்கு காம்படிஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இவன் சொல்றான் கிட்டி. என்ன விட பெருசா ஒரு பிம்பிள் கிட்டிக்கு வந்திருக்கு. அவ்வளவு பெரிய பிம்பிளுக்கு கண்டிப்பா ரேஷன் கார்டு கூட வாங்கி ஆகணும். என்ன புரிஞ்சுதா? பிம்பிள பத்தி சொன்னீங்கன்னு வைங்க, கிட்டி கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவா. அப்படி வருத்தப்பட்டானா நாளைக்கு நடக்க போற காம்படிஷன்ல அவளோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோ ஆயிடும். அப்ப இந்த விஷயத்தை நம்ம கிட்டி கிட்ட சொல்லவே கூடாது. என்ன தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது என்னன்னா உன்னோட பிம்பிள் தான். பிம்பிள் இல்ல, டிம்பிள். டிம்பிள் டிம்பிள்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அழகா இருப்பாங்க. ஆனா எனக்கு டிம்பிள் இல்லையே. நீ என்ன நினைச்ச? நீ எல்லாரை விட அழகா தானே இருக்க. உன் அழகா அடிச்சுக்க யாருமே இல்ல. என்னோட பிம்பிள் விஷயம் தெரியக்கூடாதுன்னு இவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஹவ் ஸ்வீட். சின்ன காமெடி பண்ண வேண்டியதா. நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன். கண்ணாடி ஜோர்தார், கண்ணாடிய மாத்து, நாங்க இப்ப வந்துடுறோம். ஐடியா. சாரி, தவறுதலா விழுந்துருச்சு. பார்த்து கவனமா இரு பண்ணி. ஜோர்தார் கூட பேசி பேசி நானும் இப்ப ஜோர்தார் மாதிரியே மாறிட்டேன். நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க பண்ணி? விடுங்க, மேக்கப் அப்புறமா பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அண்ணி, எனக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தண்ணியோட ரெஃப்ளெக்ஷன்ல கிட்டிக்கு பிம்பிள் இருக்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிரும். கிட்டி, காஃபி குடி. ஹனி சூப்பரா காஃபி போடுவான். நேத்து எனக்காக கூட பண்ணி கொடுத்தான். என் கையை என்னாலே நம்ப முடியாம போச்சு. ஏன்னா கையால தானே நான் காஃபி வாங்கி குடிச்சேன். நான் இப்பவே போட்டு கொண்டு வரேன். டேய், இதுல பார்த்தா கண்டிப்பா மூஞ்சி தெரியும்டா. போப்பட், என்ன பண்ணிருக்க? நல்ல வேளை காஃபி கீழே விழுந்துருச்சு. அத குடிச்சிருந்தா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். காஃபி குடிச்சுதான் என் தாத்தாவோட பெரிய தாத்தா பல்லு உடைஞ்சு போச்சு. எப்படி? காஃபிக்குள்ள கல்லு இருந்துச்சு. அத கடிச்சதும் பல்லு உடைஞ்சு போச்சு. சரி, நான் இப்ப வந்துடுறேன். இங்க எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. கிட்டியோட முகத்தை தரையில கிளியரா பார்க்க முடியும்.
ஐடியா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் முகத்துல பிம்பிள் வந்த மாதிரி தோணுது. அம்மா என்ன? கேட்கவே சிரிப்பு வருது. எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வேணா சிம்பிளா இருக்கலாம், ஆனா உன் முகத்துல பிம்பிள் வரவே வராது. நாம மூடு. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. சேஞ்ச் பண்றதுக்காக கண்ணை கட்டி விளையாடலாமா? கிட்டியோட கண்ணை துணியால கட்டி விடுங்க. அவ எப்ப எல்லாரையும் அவுட் பண்றாளோ அப்பதான் கண்ணுல இருக்கிற துணியை கழட்டணும். நீ கொஞ்சம் பார்த்து நடக்கிட்டி, நாங்க இங்கதான் இருக்கோம். நீ வந்து என்ன பிடிக்கிட்டி? நான் அவுட்டு. நானும் அவுட் ஆயிட்டேன். ஏன்னா துணியை கட்டினதுக்கு அப்புறம் அவளுக்கு கண்ணு தெரியல. ஜோர்தார் தான் இந்த யூஸ்லெஸ் ஐடியாவை இப்ப கொடுத்தான். ஆமா, நீ பறந்துகிட்டே இரு, அவளால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ வாய மூடு. நீ வாய திறந்தாலே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, கிட்டி எங்க போயிட்டா? வெளியே. அப்ப நீ ஏன் முன்னாடியே சொல்லல? நீ தானே பேசாம இருன்னு சொன்ன. உன் வார்த்தையை என்னைக்காவது நான் மீறி இருக்கேனா? பண்ணி கிட்டியை உடனே கண்டுபிடிச்சாகணும். ரெண்டு பேரும் பிடிச்சிட்டேன். இனி பாக்கி இருக்க ரெண்டு பேரையும் சீக்கிரமா பிடிச்சிடுவேன். அண்ணே, நீ இந்த பக்கம் போ. ஜோர்தார் இந்த பக்கம் போ. இங்க பாரு சிறுசு, நான் தனியா பேசினா கூட இந்த இடத்துல குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஆயிடும். பேசாம இரு. சீக்கிரமா கிட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். நண்பர்களே, நாம கிட்டியை கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் வாங்க. ஓ, ஓ, என்ன இது? எல்லா பக்கமும் கதவு இருக்கு, ஆனா எது ஒரிஜினல் தெரியலையே. இதான் சரியான சான்ஸ். ஹனி அதான் அடிக்க முடியல. அவனோட ரிஃப்ளெக்ஷனையாவது 4 போடு போடலாம். I'm sorry, honey. ஐடியா. எல்லா கிளாஸையும் உடைங்க. அப்போ ஒரிஜினல் கிளாஸ் நமக்கு கிடைச்சிரும். அங்க பாருங்க, கதவு அதோ இருக்கு. கிட்டிய பாத்தியா? இல்ல. போது இந்த ஆட்டம் எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் இந்த துணியை கழட்ட போறேன். வேண்டாம் கிட்டி. வேண்டாம் கிட்டி.
இப்ப எதுக்காக லைட் ஆஃப் பண்ணீங்க? எனக்கு இப்படி இருந்தா ரொம்ப பயமா இருக்கும். கிட்டி அழாத, நீ கொஞ்சம் தைரியமா இரு. டாக்ஸி, பிளேன், அப்புறம் பிம்பிள் இதெல்லாம் வரும் போகும். ஆனா பப்பட்டுக்கு சின்ன வயசுல இருந்தே பிம்பிள் இருக்கு. அங்க பாரு, சிகப்பா இருக்கு. ஏய், அது என்னோட வாய்டா, அத பத்தி தப்பா பேசாத. ஓ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிம்பிள் வந்த விஷயம் நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த பிம்பிளால எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்கு. கிட்டி, இந்த பிம்பிளால எந்த பிரச்சனையும் இல்லையா உனக்கு? அட இது வெறும் ஒரு பிம்பிள் தானே. நாளைக்கு உன்னோட காம்படிஷன். இந்த பிம்பிள்ஸால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நாளைக்கு எனக்கு மெஹந்தி காம்படிஷன். அதுக்கும் ஃபேஸுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படின்னா நம்ம தேவையில்லாம தான் டென்ஷன் ஆயிட்டு இருந்தோமா? சரி வாங்க, அப்ப சோனு கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். யார் இந்த சோனு? நான் இந்த பிம்பிளுக்கு வச்ச பேரு தான் அது. சீஸ்னு சொல்லுங்க. சீஸ். நானும் பாக்குறேன் இதுல யாருக்கு ஆர்ஏசி கிடைச்சிருக்குன்னு. அட இங்க யாருமே இல்லையே. நாங்க தான் சூப்பர். ஒரு டிக்கெட்ல நாங்க 4 பேர் பயணிக்கிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ட்ரெயின்ல வந்து உக்காந்துருக்கேன். பேசஞ்சர்ஸோட சிக் சிக் அப்புறம் ட்ரெயினோட சிக் சிக் சத்தம் எல்லாம் நான் நிறையவே மிஸ் பண்ணிட்டேன். மேண்டி, அந்த தண்டவாளத்தை மாத்து. அப்பதான் ட்ரெயின் நம்ம இடத்துக்கு வந்து சேரும். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ பாவம், அவன் காதுல பிரச்சனை. அப்போ சரி, நீ மாத்த வேண்டாம். தேங்க்யூ சார். டேய், உனக்கு கேட்டுச்சா? சரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே சார். அட்டாக்! ஓய், அந்த ட்ராக்க மாத்தி விடுங்க. ஓகே தலைவரே. அட சீக்கிரம் வந்து ஒளிஞ்சுக்கோங்க. இந்த வழி எப்படி மாறுச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் போய் கொள்ளையடிங்க. நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் கொள்ளையடிக்க ஆரம்பிங்க. இங்க தங்க பிஸ்கெட்லாம் இருக்கு. அது வெறும் பன்னீரோட துண்டுகள் தான். ஏதோ நூடுல்ஸ் போல் இருக்கு, தூக்கி போட வேண்டியதான். அடடா, அது என்னோட தங்க செயினாச்சே. இவங்க எல்லாரையுமே நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. நமக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். உன்ன மாதிரி பூனைங்களாலதான் பூனைங்களுக்கும் நாய்களுக்கும் சண்டையே உருவாகுது. ஏ ஹனி,
என்னோட ரிமோட் கண்ட்ரோல் கார் எங்க போச்சு? நான் தூக்கி போட்டுட்டேன். ரிமோட்டால அதை ஆபரேட் பண்ணனா அது ஓடவே இல்ல. டேய் டாங்கி, டிவி ரிமோட்டால கார் ஆபரேட் பண்ணா அது எப்படிடா போகும்? ஏன் ஓடாது? டிவி ரிமோட்டை கார் மேல தூக்கி போட்டா அந்த அதிர்வுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓட போகுது. நிம்மதியா தூங்கணும்னா தூக்க மாத்திரைய போட்டுக்கங்க. ஏன்னா ஒரு திருட்டு கும்பல் ட்ரெயினை வழிமறிச்சு வழிய மாத்தி அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பேசஞ்சர்ஸ் கிட்டையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில இந்த ட்ரெயினை தான் அவங்க கிட்னாப் பண்ணாங்க. அட இது இல்ல, அடுத்த போட்டோவை காட்டு. அட இது அதே ட்ரெயின் தான் மேடம், இன்னைக்கு வர்ற ட்ரெயின் தான் இது. அப்படின்னா மேடம் ஆபத்துல இருக்காங்களா? நான் ஒரு நன்றி உள்ள நாயை இருக்கிறதுனால அவங்கள காப்பாத்த எப்படியாவது போயாகணும். திருடங்களோட கூடாரத்துக்கு போகணும்னா நாமளும் ட்ரெயின்ல பயணம் பண்ணி தான் ஆகணும். வாங்க போலாம். இந்தாங்க டிடி சார், இது எங்களோட டிக்கெட்டு. அப்பா தங்கம், நான் டிடி இல்லப்பா. ஓ, கருப்பு கோட்டு போட்டிருக்கீங்களா? அதனால டிடியா இருப்பீங்களோன்னு நான் நினைச்சேன். Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. போலீஸ் ஆன்சர். சாரி சார், எங்க மெயின் பாஸ் பெரிய திருட. பக்கத்து கிராமத்துல தான் அவர் இருக்காரு. அவர் போன் நம்பர் 333666222 சார். ஓகே போதும், நான் உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ மட்டும் ஃப்ரீயா வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை இங்க இருந்து துரத்தி விட்டுருப்பேன். அடுத்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமா போய் அந்த தண்டவாளத்தை மாத்தி விடு. பாஸ், என் கை இப்ப வேலை செய்யல. சந்தோஷம், வேற யாராவது மாத்தி விடுவாங்க, நீ ஓய்வு எடுத்துக்கோ. தேங்க் யூ சார், சல்யூட் யூ சார். போய் ரூட்டை மாத்தி விடு. ஓகே ஓகே பாஸ். வா சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிடலாம். பாத்தீங்களா, ரூட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் கொள்ளையடிங்க. ஓகே பாஸ். எல்லாரும் கைய மேல தூக்குங்க, யாரும் தப்பிக்க முயற்சி பண்ண கூடாது. என்னம்மா உனக்கு புரியல? உன்னோட இடத்துக்கு வர்றதுக்கு இதான் நாங்க போட்ட பிளானு. மாண்டி, நம்மள பத்தி இவங்களுக்கு கொஞ்சம் புரிய வை. பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? சரி பரவாயில்ல. தேங்க் யூ சார், உங்க நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நீ மேடையில பேசுற பேச்சாளர் மாதிரி தானே பேசிட்டு இருக்க. சுடுடா அவங்கள. தலைவரே, நேத்தே குண்டெல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம தான் துப்பாக்கி வச்சிருக்கிறது சும்மா சீனுக்கு தானே. இவங்கள வச்சுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. போய் முதல்ல பிடிக்கடா அவங்கள. ஐயோ, பட்டுச்சு, குண்டு பட்டுச்சு. அட பயந்தாங்கோலி, இது வெறும் விரல் தாண்டா.
மறுபடியும் வந்த மறுபடியும் வாங்குவேன். இந்தா இத வாங்கிக்கோ. ஆண்டி அவனை எட்டி ஓத. பாஸ் எனக்கு கால் வலி தாங்க முடியலையே. உனக்கு கால் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பரவாயில்ல கண்ணா, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன் பாஸ். இந்த ட்ரெயினை கொண்டு போய் பாட்டு பாட்டா கைட்டி வித்துடலாம். எதிர் திசையில இன்னொரு ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயின்னால என் பிரெயின் வேலையே செய்ய மாட்டேங்குது. நாம முட்டதான் போறோம். எங்க மேடம் எங்க இருக்காங்கன்னு மரியாதையா சொல்லிடு. அவங்க இங்க கூடாரத்துல இருக்காங்க. எங்களை இப்பவே அங்க கூட்டிட்டு போ. மேடம் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம். ஓஹோ, என்னோட அன்பான குழந்தைங்களா, நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்யூ. ஆனா இன்னைக்கு உன்னாலதான் பெரிய பிரச்சனையே உண்டாகி இருக்கோம். இன்னைக்கு உன்னாலதான் நாங்க பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கோம். நான் இதுக்காக வெக்கப்படுறேன். சரி, அப்ப கொள்ளைக்காரன் யாரு? கொள்ளைக்காரன் நான் தான். அது எப்படி ஒரு ஆளு 2 பேரா இருக்க முடியும்? ஐயோ, என்ன ஜெயில கொண்டு போய் வைங்க. உங்க டார்ச்சரை விட அங்க டார்ச்சர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்.